ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கிசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு வந்து நம்ம ரோஹினி பற்றி எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து எப்படியா வந்து வீட்டில் வந்து குடும்பத்து விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரோஹினி வந்து சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கோயிலில் பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வந்து பார்த்துட்ருக்காங்க மீனா வந்து. உடனே விஜயா ஒரு பக்கம் இருந்துட்டு எனக்கு தான் சமைக்க போகிறாள் அப்படி அப்படின்றாங்க. உடனே அவங்க அத்தை இருந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் அங்கே தான் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேன், இங்கேயும் வந்து அவளை அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அத்தை சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ருதி வந்து கேட்குறேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் ஏதாவது சொல்லுங்கள், நான் என்னோட கடைக்கு வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா வந்து ஒரே சிந்தனையிலே இருக்காங்க. நம்ம வீட்டில் போய் எப்படி இதை சொல்லாமல் எப்படி யார் மூஞ்சிலையும் முழிக்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து மனசில் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினியோட அம்மா பையன் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்ட் எல்லாத்தையும் வந்து கூட்டு வராங்க வீட்டுக்கு. கூட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனா வெளியே வந்து பாரு யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷமாக போய் பார்க்குறாங்க. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோவமாக கடுப்பில் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரோஹினி ஒரு பார்வை பார்க்குறாங்க. ரோஹினி எப்படியாவது இந்த விஷயத்தை நான் வீட்டில் சொல்லிடுறேன், தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஹினி போய் கிச்சனில் வந்து பேசுகிறாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டோமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போங்க பெசாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மீனா சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி பேசாமல் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜுக்கு வந்து ஒரு பழம் வந்து அந்த கிறுக்கங்கணக்கு இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக தான் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த மனோஜ் வந்து அந்த பழத்தை வந்து உரிச்சு வந்து சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. என்னடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ போய்ட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.